தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய வாழ்வு. இயேசு எதற்காக இந்த பூமியில் வந்தார் என்றால், இயேசு இந்த பூமியிலே எதற்காக மனிதனாக வந்தார் என்று சொன்னால், மனிதனுக்கு பாவ மன்னிப்பை அருள முடியும், மனிதனுக்கு பாவ மன்னிப்பை அருள முடியும், தன்னுடைய ராஜ்யமாகிய சொர்க்க லோகத்தில் அவனை அழைத்து செல்லும்படியாக, தன்னுடைய சொர்க்க ராஜ்யத்திலே அவனை அழைத்து செல்லும்படியாக. அன்பான நண்பர்களே, அன்பான நண்பர்களே, தேவன் அன்புள்ளவர். தேவன் அன்புள்ளவர். ஏனென்றால் நமக்கு வர வேண்டிய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே, நமக்கு பாவ மன்னிப்பாக மீட்பு உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு மரித்து மண்ணோடு போகவில்லை. நாம் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். நாங்கள் அறிவிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு, அவர் ஜீவிக்கிற ரட்சகராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. கர்த்தரிடத்திலே திரும்பினால் திரும்பவும் கட்டப்படுவாய். நீ திரும்பவும் கட்டப்படுவாய். உன் துக்க நாள் முடிந்து உன் சுகவாழ்வு துளிர்க்கும். இயேசு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். நீங்கள் நாடுகிற சமாதானம், நீங்கள் தேடுகிற இளைப்பாறுதலை இயேசுவால் மாத்திரமே கொடுக்க முடியும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.